இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் இலங்கையினுடைய பங்குச்சந்தை தொடர்பாக பார்க்க போகிறோம். பங்குச்சந்தை முதலீடு தொடர்பான அடுத்த மிக முக்கிய ஒரு நன்மை, பணவீக்க காலங்களிலும் பங்குச்சந்தை பணவீக்கத்திற்கு ஏற்றால் போல் செயற்பட்டு மிகப்பெரிய இழப்பை முதலீடு செய்தவர்களுக்கு ஏற்படுத்தாத ஒரு முதலீட்டு வழிமுறையாக காணப்படுகின்றது. ஏனைய முதலீடுகளிலே பணவீக்க கால பகுதிகளில் மிகப்பெரிய இழப்பு முதலீட்டாளர்களுக்கு ஏற்படும். ஆனால் பங்குச்சந்தையை பொறுத்தவரையில் ஏனைய முதலீடுகளோடு ஒப்பிடுகின்ற போது பணவீக்க காலத்திலும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே பங்குச்சந்தை முதலீடுகள் காணப்படும். இது பங்குச்சந்தை முதலீடு தொடர்பான பெரிதொரு வரப்பிரசாதமாக, பெரிதொரு நன்மையாக காணப்படுகின்றது. பங்குச்சந்தை முதலீடு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு முன்னாலே இன்னொரு கேள்வி ஒன்று எழலாம். பங்குச்சந்தை முதலீடு முற்று முழுக்க பாதுகாப்பானதா என சொல்லி. உண்மையிலே முதலீடுகள் என வருகின்ற போது அந்த முதலீடுகளின் லாப வீதத்திற்கு ஏற்றால் போல நட்ட அச்சமும் சேர்ந்தே காணப்படும். பங்குச்சந்தை முதலீட்டிலும் அவ்வாறான சில நட்ட அச்சங்கள் காணப்படும். சில வேளைகளிலே நாங்கள் 100 ரூபாய்க்கு கொள்வனவு செய்கின்ற ஒரு பங்கானது அடுத்த ஒரு நாளிலோ 2 நாளிலோ அல்லது ஒரு கிழமையிலோ ஒரு மாதத்திலோ 80 ரூபாய்க்கு வீழ்ச்சியடைய முடியும். அந்த சந்தர்ப்பங்களில் அது ஒரு வீழ்ச்சியாக, இழப்பாக குறித்த பங்காளருக்கு காணப்படும். ஆனால் மீண்டும் அந்த பங்கு 80 ரூபாயிலிருந்து 150 ரூபாயை சென்றடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. இது பங்குச்சந்தையிலே தொடர்ச்சியாக மாறி மாறி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. ஆனால் பங்காளர்கள் தாங்கள் சிறந்த கம்பெனிகளை தெரிவு செய்து நீண்டகால நோக்கிலே முதலீடு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே குறித்த முதலீடுகளிலிருந்து சிறந்த வருமானத்தை, பங்கு லாபத்தை, மூலதன லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன. மத்திய கிழக்கு பிரதேசத்திலே தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற யுத்த சூழல் காரணமாக கடந்த சில வாரங்களாக பங்குகளினுடைய விலைகள் சடுதியாக குறைந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த ஏற்ற இறக்கங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும். உண்மையிலே முதலீட்டாளர்கள் பொருளாதார சூழலை நன்கறிந்து முதலிடுவதன் ஊடாக சிறந்த வருமானத்தை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும்.